தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்காக டெல்லி செல்லவிருக்கிறார் அப்படின்ற தகவலை பார்த்ததுமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதிவிடுறாங்க சமூக வலைதளத்தில், எக்ஸ் தளத்தில். பார்த்தாக்கா அதில் வந்து என்ன எதுக்காக போகிறீங்க, இப்போது இவ்வளோ நாளாக போலியே, இப்போ எதுக்காக திடீரென்று போகிறீர்கள் அப்படின்னு பல காரணங்களை கோட் பண்ணுறாங்க. குடும்பத்தை காப்பதற்காக போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வச்சுட்டு படுத்தே விட்டாரையா அப்படின்ற ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார். வெள்ளை குடையை ஏந்தி செல்கிறீர்களா டெல்லிக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு பதிலடியாக நான் தியாக கொடையை தான் ஏந்தி செல்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய இதையும் பார்க்கிறோம். அவருடைய பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா புலிகேசி மாதிரி அப்படின்ற ஒரு விஷயங்களே அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறான்னு பார்க்குறோம். முழுசாக பார்க்கும்போது புலிகேசி மாதிரி ஒரு ரெய்டுக்கே நீங்கள் இப்படி பணிஞ்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி இரண்டு பேருடைய அறிக்கைகளையும் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன புலப்படுது அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரு சினிமாவுடைய தாக்கத்தின்ல இந்த மாதிரி அறிக்கைகளில் வர வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்களா, நிறைய சினிமா பார்க்குறாங்களா ரெண்டு பேரும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்கிறது. திரைப்படங்களுடைய தாக்கம், திரைப்பட வசனங்களுடைய தாக்கம் இவர்களுடைய அறிக்கைகளையும் எதிரொலிக்குதே. ஏன் உண்மையிலேயே நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு இந்த வருஷம் மட்டும் முதலமைச்சர் செல்ல நினைக்கிறாரே ஏன் என்ற கேள்வியும் சேர்த்தே வைக்க வேண்டியது இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் திமுகவின் திரு வைத்தியலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வைத்தியலிங்கம் சார், உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். நிஜமாகவே 4 ஆண்டுகள் 2021 ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காரணம் இருந்தது நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்காமல் இருந்ததற்கு. இந்த ஆண்டு திடீரென்று பங்கேற்க டெல்லி செல்லவிருக்கிறாரே முதலமைச்சர், அதனுடைய பின்னணி என்ன, எதுக்காக இப்ப திடீர்னு போறாரு? ஏன்னா 2024 சொன்னாங்க பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பேரே வரல, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, சோ நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 25 ஒருவேளை இடம் பெற்றுடுச்சோ தமிழ்நாடு பட்ஜெட்ல? அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதுதான் நம்மளுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே இப்போ உரிமைக்கு குரல் கொடுப்பதற்காக செல்கிறார் நமது முதல்வர். அதை இவர்கள் குறை சொல்வது என்பது இவர்களுக்கு ஏதோ ஒரு பயம், அச்சம் இவர்களை ஆட்டி பறிக்கிறது. ஏதாவது அங்க போய் ஏதாவது நமக்கு எதிராக ஏதாவது செய்ய போயிடுவார என்ற ஒரு அச்சம். அவருடைய ப்ரோக்ராம்ல 23ஆம் தேதி மாலை கிளம்புகிறார், தமிழ்நாடு ஹவுஸ்ல போய் தங்குறார். 24ஆம் தேதி கூட்டத்துல பங்கேற்கிறார், 24ஆம் தேதி மாலையே கிளம்பி வருகிறார். இதுல அதற்கு இப்ப நான் குறை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைப்பட்ட காலத்திலேயே பல முறை முதல்வர் பிரதமரை சந்தித்து கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். எதிர்க்கிறோம் என்பதனாலேயே சந்திப்பதை தவிர்க்க முடியாது. நாம் உடன்பட்டவர்களோ மாறுபட்டவர்களோ நாம் அன்அவாய்டபிள் பார்ட்னர்ஸ், தவிர்க்க முடியாத பங்காளிகள். எனவே நீங்கள் அந்த உரிமையை ஆரம்பிப்பதை இதுவரை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்து கொடுத்துதான் தீர வேண்டும். இல்ல 24 அது புரியாமல் இருந்தது ஏன்னு கேக்குறாங்க. 24 அது அப்படி இதே மாதிரி தானே யோசிச்சிருக்கணும். 24லயும் அன்னைக்கு ஏன் புரியல அப்படின்ற ஒரு கேள்வியும் சேர்த்து தானே வைக்க வேண்டியது இருக்கு. இல்ல போன தடவை மம்தா பானர்ஜி அவர்கள் போனாங்க, 5 நிமிஷம் கழிச்சு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்து அதை செய்தியாக்க விரும்புகிறாரா முதலமைச்சர் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்ல அப்படி இல்ல. இப்ப ஆடு சண்டை குதிரை போல நம்ம மோதிக்கொண்டே இருக்கிறார். அதனால் அவரை சந்திப்பதையோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதோ நாம் நிறுத்தி விட்டோமா? அதை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல மமதா பானர்ஜி அவமானப்படுத்தினாங்க இருந்திருக்காங்க,
நாமும் ஒதுங்கி வந்து விட முடியாது. அவர் நம்முடைய உரிமையை கேட்டுக்கத்தான் செய்ய வேண்டும். பிளானிங் கமிஷனை வந்து இவங்க வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இந்தியாவையே மாற்ற போறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு, ஆனா பீகாரும் உபியும் தான் இந்தியா, அதுதான் அவங்களுடைய இலக்கணம். அதைத்தான் நமது முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிற பல முறை. இல்ல போன தடவை கேட்டிருந்தீங்கன்னா, இல்ல போன தடவை இதே மாதிரி போய் உங்க உரிமையை கேட்டிருந்தீங்கன்னா இந்த இப்ப 2000 கோடி பிளஸ் வந்து 617 கோடி இதெல்லாம் நிக்காம இருந்திருக்குமே சார். அது அப்ப செய்ய தவறி விட்டதோ திமுக அரசு? இல்ல இடையில நாம வந்து கேட்கறது நிறுத்தலையே. கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் நமக்கு ஒரு பாக்கி தொகைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதை நிறுத்தலையே. இப்ப எடப்பாடி கதை வேற. அவர் வந்து அதிமுக அலுவலகத்துக்கு போற டெல்லிக்கு போய் கடைசி வரை அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லவே இல்லை. அது மாதிரியான கள்ளத்தனங்கள், திரை மறைவு அஜெண்டா தமிழக முதல்வருக்கு கிடையாது. அவருக்கு பயம். திடீர்னு துணை முதலமைச்சர் போய் பாக்குறாரு. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராகவே இருக்கும் போது திடீர்னு ஒரு கேம், யூத் கேம்ஸ் நடத்துறதுக்கெல்லாம் பிரதமரை பார்க்க போறாரு. அதாவது இங்க எப்பெல்லாம் ஒரு ரெய்டு நடக்குதோ அப்பெல்லாம் யாராவது டெல்லிக்கு போறாங்களே சார் திமுக சார்பில். அதனாலதான் இந்த கேள்வி வருது இல்லையா? ரெய்டும் நடக்கட்டும், நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். அதனால அவங்க அதை நிறுத்த போறோம், நாங்க இதை நிறுத்த போறது இல்லை. ஏன் ரெய்டு நடத்துறவங்க அடுத்த நடவடிக்கை போட்டுமே, நாங்க அந்த நடவடிக்கை எதிர்நோக்கி காத்திருக்கோமே. அந்த ரெய்டுக்கு பிறகு எங்களுடைய கட்டண அறிக்கைகள் ஏதாவது குறைஞ்சிருக்கா? அவங்களுக்கு எதிர்ப்பதை குறைத்திருக்கிறோமா? அந்த கொள்கை முறையில முரணாடுகளை எடுத்துக்காட்டுவதை குறைத்திருக்கிறோமா? எள்ளளவும் முனையளவும் நாம் விட்டு கொடுக்காமல் போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல நமது உரிமையை வென்றெடுப்பதற்கு போய்த்தான் தீர வேண்டும். அதுக்கெல்லாம் இவங்க சொல்றாங்கிறதுனாலே முதல்வர் தவிர்க்க வேணும்னு அவசியம் இல்லை. அக்னீஸ்வரன் சார், இது அரசியல். இப்ப இது நியாயமா போறத ஏதோ தனக்கு ஆதாயத்திற்காக அப்படின்னு பேரம் பேசுவதற்காக என்று தன்னை போலவே முதல்வர் ஸ்டாலினையும் அவர் நினைச்சுக்கிட்டார். ஏன்னா ஆதாயம் இல்லாம ஆத்த கட்டு எடப்பாடி அழிக்க மாட்டாரு. ஆனா நாங்க அப்படி இல்லை. நாங்க கொள்கைக்காக குரல் கொடுப்போம், போராடும். நாங்கள் போராடுகிறோம். ஓகே, வரேன் சார். அக்னீஸ்வரன் சார் ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஆதாயம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் டெல்லிக்கு போவாங்க, எங்களுக்கு அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை, உரிமைக்காக தான் போறோம், கொள்கைக்காக தான் போறோம் அப்படின்னு வைத்தியலிங்கம் சாரும் சொல்றாரு. முதலமைச்சரும் அதே பதில தான் கொடுத்திருக்காரு. நாங்க வெள்ளை கொடையெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, உரிமை கொடை ஏந்தி போறேன். பாருங்க, இந்த சைட் சட்ட போராட்டத்துக்கும் நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கோம், எங்களோட எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நித்தி ஆயோக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறதுல என்ன பிரச்சனை எடப்பாடி அவர்களுக்கு? அதாவது இன்றைய முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் நிறைய இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய இது வந்து வசனங்கள் வந்து இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய திமுக அதிமுக அரசியலில் வெளிப்படையாக முதலமைச்சர்கள் பேசிக்கிறாங்க. ஒரே படத்தை தான் பார்த்துருப்பாங்க. ஆமாம், ஒரே படத்தை தான் பார்த்துக்கிறாங்க. அந்த டயலாக் தான் திரும்ப திரும்ப வருது. ஆனால் இங்கே மரியாதைக்குரிய ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், நாங்கள் உரிமைக்காக போராடுகிறோம். கரெக்டு. உரிமைக்காக போராடணும்னா தொடர்ந்து போராடணும். இன்னொன்று சொன்னார், நாங்கள் போராளிகள் அப்படின்னாரு. ஆமாம், போராளிகள் தான். தொடர்ந்து தானே போராடிட்டு இருக்காங்க. கரெக்டு. அப்படின்னா தொடர்ந்து போராடணும்னா ஏன் 4 வருஷம் போகல? அப்பெல்லாம் நீங்க போராடலையோ சார்? ஒரு வருஷம் கோவிட், ஒரு வருஷம் வந்து கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் வந்துருச்சு. சரி. இன்னொரு வருஷம் சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போயிட்டாங்க. சரி. 24ல் 1 தான் அவங்க பட்ஜெட்டுக்காக புறக்கணித்தார்கள். புறக்கணிக்கிறதுன்றது ஒரு விதமான போராட்டம் தானே. ஆகவே நீங்க தமிழ்நாட்டு நலனை தாண்டி நீங்க வெளிநாடு முதலீடாக இருக்கட்டும், இந்திய நாட்டிலிருந்து நிதி ஆயோக் கூட்டம், எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பங்கேற்க வேண்டிய அந்த ஒரு சிறப்பான தருணத்தில் நீங்கள் பங்கேற்கலை. கொரோனா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதற்காக மற்றவைகளெல்லாம். அப்போது உங்களுடைய போராடுகின்ற தன்மை எப்படி இருக்குன்றது நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே சென்ற முறை ஏன் போகலை? பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டது தமிழ்நாடு. சரி, தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் போனாரா? அங்க போனாரா? இல்லையே. ரைட்டு. ராஜஸ்தான்ல நடந்த 55வது நிதி குழு கூட்டத்திற்கு போனாங்களா?
அங்கே போயிட்டு என்ன பண்ணீங்க? உரிமைக்காக போராடுறவங்க தானே. அந்த இடத்துல தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், நிதித்துறை அமைச்சர் எல்லாரும் பங்கேற்றாங்களே. அப்போ பங்கேற்ற போது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே சரின்ட்டு வந்துட்டீங்க. அங்கே போன உடனே அங்கே கையை தூக்கிட்டு வந்துடுது. இங்க வந்ததற்கு பிறகு இல்ல நாங்க உரிமை கூட தான் தூக்கணும்ன்றீங்க. இல்ல சார், நீங்க நடந்தது என்ன? உங்க கூட்டணியில இருக்கிற கூடியவங்களே சந்தேகிக்கிறீங்களோ? அரசாங்கம் என்பது வேற, ஆட்சியாளர்கள் என்பதுதான் நம்ம இப்ப கேள்வி. அரசு உங்களிடம் இருக்கிறது. ஆனா நீங்க போய் கலந்து கொண்ட அந்த விழாவில் நீங்க ஆஜரானீங்க. அதுல தமிழக அரசின் சார்பாக ஆஜராயிட்டு வணிக வளாக கட்டடங்களுக்கு 18% வரியை உயர்த்தும் போது அதுக்கு பிறகுதான் உயர்த்தினாங்க. நீங்க நாட்டு நலனுக்காக போராடுறீங்க. ஆகவே உங்களுடைய நோக்கம் என்பது உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய தனிமனித தேவைகளுக்காக இது அரசாங்கத்தின் தேவை அப்படின்னு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் உங்கள் நோக்கமா இருக்கு. சார், அவங்களும் அதே குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாங்கல்ல எதிர்க்கட்சி தலைவர். அதைத்தான் நான் சொல்றேன். நான் நீங்க முதல்ல 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளுநர் தேநீர் விருந்தை நீங்க புறக்கணிச்சிங்களா? ரைட். அப்படி புறக்கணிக்கப்பட்ட போது துணை முதலமைச்சர் பதவி அப்ப இருந்துச்சா? இல்லை. ஆனா நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு கலந்து கொண்ட பிறகு துணை முதலமைச்சர் பதவி வந்துச்சா? அப்ப எதுக்கெல்லாம் நீங்க தங்களை சமரசம் செய்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மத்திய அரசு உங்களுக்கு தேவைப்படுகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரை பார்ப்பதற்கு சிங்கப்பூரிலிருந்து நேரடியாக செல்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர். செஸ் ஒலிம்பியாட் மத்திய அரசு தேவைப்படுகிறது. நாணயத்தில் வெளியிடணும், மத்திய அரசு தேவைப்படுகிறது. அதற்கு நீங்க டெல்லி போறீங்க. கடல்ல பேனா சிலை வைக்க வேண்டும், அதற்கு நீங்க டெல்லி போறீங்க. ஆனால் நீட்டு விலக்குக்காக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் தலைமையில் போய் டெல்லியில போய் பாத்தீங்களான்னு கேட்டா இது வரைக்கும் பார்க்கல. பட் வேற விஷயங்களுக்கெல்லாம் போயிருக்கு தானே இருக்காங்க. தமிழக நலன் சார்ந்த வேறு விஷயங்களுக்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அனுப்பிச்சிருக்காங்க, முதலமைச்சரும் சேர்ந்து சந்திச்சிருக்கிறார். அதை மறுத்தர முடியுமா? நீங்க மறுக்கல. ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்க வெள்ளை கொடை ஏந்திரீங்களா கருப்பு கொடை ஏந்திரீங்களான்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் சாதித்து காட்டினீர்களா இல்லையா? எந்த கொடையும் ஏந்தவில்லை. 7.5 நடைமுறைப்படுத்திட்டாரு. அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஊர்ந்து போனார். நீங்க மட்டும் பறந்தா வந்தீங்க இந்த பூமிக்கு. நீங்கள் மன்னராட்சி, பறந்துதான் வர முடியும். வேற யாரையும் நீங்க மற்றவர்கள் ரெக்கையை நீங்க துண்டித்து விடுவீங்க. அது ஜனநாயகத்தில் திமுக செய்யக்கூடிய கற்றுக்கொண்ட அண்ணாவிற்கு பிறகு நீங்க கற்றுக்கொண்ட பாடம். ஆகையினால நீங்க அவர் ஊர்ந்து போனாலும் இந்த 7.5 நடைமுறைப்படுத்தினார். கண்டிகை நீர்த்தேக்கத்தை கொண்டு வந்தார். அவர் செய்த திட்டத்தை ஒன்றை கூட நீங்கள் செய்யாமல் அதை 2.5% உயர்த்தி கொடுக்க வேண்டியதானே? நீங்க தான் மன்னர் பரம்பரையாச்சே, பறந்து வந்தவங்களாச்சே, யாரு காலில் விழமாட்டீர்களே. ஏன்னா நீங்க அடுத்தவர்களை காலில் விழ வைப்பதுதான் உங்கள் நோக்கம். ஆகவே ஜனநாயகத்துக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னா போய்க்கிருவாங்க, ஆளுநர் பார்ப்பாங்க, இவங்களுக்கு தேவைன்னா பார்ப்பாங்க. ஆனா இன்றைக்கு நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 வருஷமா போகலையே, இப்போ நீங்க போறீங்களே, அதன் நோக்கம் என்ன? மத்திய அரசு மீது பழி போட்டு எங்களை ஏற்கனவே வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு, மத்திய அரசு வஞ்சிக்கிறதா வஞ்சிக்கலையான்றது ஒரு புறம் இருக்கட்டும், நீங்கள் தமிழக மக்களை எப்படி பார்க்குறீங்க என்பதானே கேள்வி. எல்லா வரியும் உயர்த்தினீங்க, எந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதும் நீங்க செய்யாத போது இன்னைக்கு இல்ல நான் உரிமை கூட தான் ஏந்துவேன், பேரறிஞர் அண்ணா இது பண்ண அண்ணா சொல்லி கொடுத்தது அப்படின்னா. பிஜேபி ஆளாத மாநிலங்கள்னாவே போராடத்தானே வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். இன்றைக்கி நீங்கள் இருமொழி கொள்கையை வச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கான ஒரு போராட்டம் 2000 கோடி இழக்க வேண்டியிருக்கு, போராட்டம் இருக்கிறது. அப்போ இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதுக்கு வரல, ஆர்டிஇ எல்லாமே அவங்களும் சொல்லிட்டே தானே இருக்காங்க. நமக்கான வரி கரெக்டாக நம்மளோட கட்டுறோம், ஆனால் அதற்கான அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரல. இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்களும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே தானே இருக்காங்க, வைக்காம எங்கே இருக்காங்க? அதாவது பிரதமர் இருந்த மேடையிலேயே கூட முதல்வர் வச்சிருக்காரா இல்லையா? சில விஷயங்களை வச்சு வெளிப்படையாக தானே பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், அப்போ இன்றைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்?
அன்னைக்கு இதே அரசாங்கம், மத்திய பிரதமர் தானே நரேந்திர மோடி, இதே பாஜக அரசாங்கம் தானே. அன்னைக்கு இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்ல, அவரை நீங்கள் என்ன கேட்டீங்க? முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்க. நீங்கள் முதுகெலும்பு இருக்கிறவர் தானே, கேட்டு பெறுங்களே. அப்போது நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்களோ அவர் சாதித்ததை அவர் 150% உயர்த்தினாரா? உயர்த்தலை. நீங்கள் உயர்த்துனீங்க. உயர்த்திட்டு என்ன சொன்னீங்க? 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால் நாங்கள் உயர்த்தினோம். மின்சார கட்டணம் 52% ஏப்பா ஏற்றுனீங்க? இல்லை, அது இது இவங்க ஏற்கனவே உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டுட்டாங்க, அதனால் ஏற்றுனாங்க. மக்களை குழப்பாதீங்க. நீங்கள் பண்ணுற இந்த 49 அரசியல் இன்றைக்கி எடுபடாது. மின் உதய திட்டம் என்பது கையெழுத்து போட்டிருந்தாலும் 18 முறை அங்கே மத்தியிலிருந்து மின் பகிர்மான கழகத்துக்கு தமிழக அரசுக்கு 18 கடிதம் வந்துச்சுங்க. முதுகெலும்பு உள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், 52% உயர்த்தலை. நீங்கள் மக்களிடம் பொய்யையும் புரட்டையும் சொல்லி இது ஜாதி மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வதற்கு ஒரு காமன் அஜெண்டா பேர் தான் திராவிட மாடல். ரைட். வைத்தியலிங்கம் சார் அவர் சொன்ன மாதிரி அவர் செய்த சில விஷயங்களை கூட திராவிட மாடல் அரசால் செய்ய முடியாம தானே போயிருக்கு. நீங்க வெறும் நாங்க போராடுறோம், உரிமையை கேட்கிறோம் அப்படி சொல்லியே 5 வருஷம் போற மாதிரி இருக்கே சார். ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கலையே. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தினுடைய நோக்கம், அது நம்மளுடைய பங்களிப்பு, இதை பத்தி பேசாம அக்னேஸ்வரன் என்ன ஆயிட்டாரு? ஒன்றிய அமைச்சரவையினுடைய பிரதிநிதி ஆயிட்டாரு. அவங்க சொல்ல வேண்டிய பதில் இவங்க சொல்லிட்டு இருக்காரு. நம் மீது குற்றம் சுமத்துவது முக்கியம். திமுக அரசு எதை செய்ய தவறியது என்பதெல்லாம் இப்பொழுது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் அல்ல. நிதி பகிர்வு எப்படி? இப்ப ரூபாய்க்கு 29 பைசா தான் கொடுக்குறீங்க. அப்படி இருந்து உங்க ஆளுநர் மாநிலங்களுக்கு வேற, எதிர்கட்சி ஆளுநர் மாநிலங்களுக்கு வேற, இந்த நிதி பங்கீட்டுல பாரபட்சம் இருக்கு. இதை சரி பண்ணுங்க, இதை நியாயம் செய்யுங்க, இதுதான் உரிமை குரல். இதை பத்தி தான் நீங்க பேசுன விவாத பொருளா இருக்கணும் தவிர ஏனைய பிரச்சனை இப்ப ஏன் கார்பரேஸ் இது பண்ணது அதெல்லாம் அவர் வேலை. இளைஞர் நேரத்துக்கு அவர் வேலை, அது வேலை அவர் போய் பாக்குறாரு. இப்ப நாம எங்க நிதி விடுவீங்கிற போய் பார்க்கலையா? ஒண்ணு வேணும். இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல ஆளுநருடைய அடாவடித்துக்கு எதிர்ப்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இப்ப ஒன்றிய அரசுடைய தூண்டுதல்ல குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்தியாவில் ஒரே முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் தான் ஏனைய முதல்வர்களுக்கு கடிதம் எழுதி இந்த அநியாயத்தை தட்டி கேட்போம், வாங்க ஒன்று சேர்வோம், எதிர்கட்சி ஒன்றிணைக்கிற செயலை யார் செய்யறா? தளபதி தான் செய்யற. இல்ல சார், கரெக்ட், அது சரிதான். ஆனா தமிழக மக்களுக்கு இங்க என்ன கிடைச்சதுன்ற ஒரு முக்கியமான கேள்வியை அக்னீஸ்வரன் வைக்கிறார். கரெக்ட் தானே? ஒவ்வொரு தடவை ஒரு பிரச்சனை வரும்போது மத்திய அரசு செஞ்சாங்க, வரி ஏற்றும் போது நீங்க மத்திய அரசை கை காட்டுறீங்க, பிரச்சனை வரும்பொழுது மத்திய அரசை கை காட்டுறீங்க. அப்போ மாநில அரசு கிட்ட எந்த பிரச்சனைக்கும் தீர்வே இல்லையா? வெறும் நாங்க மத்திய அரசை கை காட்டுவோம், உடனே வரியை ஏத்துவோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? நம்முடைய உரிமைகளை மெல்ல மெல்ல பறித்து விட்டார்கள். இந்த ஜிஎஸ்டி ஒழிக்கணும். ஜிஎஸ்டி ஒழிச்சு, ஏன்னா அவங்க கையெழுத்து நிற்க வேண்டிய ஒரு நிலைய, அதாவது நம் சார்பில் அவங்க வசூல் பண்ணிக்கிட்டு நாம திருப்பி தர்றோங்கிற பேர்ல மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இது ஒரு நிதி கொள்ளை கொள்ளை அதை நிறுத்தினத அதுக்கு அகில இந்திய ரீதியில எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைக்கப்படி அடுத்து துவங்க போறோம். அதனால அதுவரை ஓட போவதில்லை. இப்ப எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைன்னா, தேசிய ஜனநாயக முன்னணியில தினகரன் ஓபிஎஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறதா பிரச்சனை. ஏன்னா தினகரன் சொல்றாரு இருக்கிறோம், நாகேந்திரன் சொல்றாரு இல்ல, நாம இருக்கிறோம் இருக்கிறாரு, நத்தம் இருக்கிறாரு இல்லைங்கிறாரு. இந்த குழப்பத்துல இருக்கிற பழனிசாமிக்கு ஸ்டாலின் மீது ஏதாவது அறிக்கை கொடுக்கணும், அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த அறிக்கை. இல்ல சார், இப்ப டாஸ்மாக் முறைகேடு தொடர்பா தொடர்ந்து அமலாக்கத்துறை ரெய்டு போயிட்டு இருக்கு. பல பேர் காணாமலும் போயிட்டு அவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது இப்ப முதல்வர் போறாருன்னா ஏன் அவங்க யோசிக்காம இருப்பாங்க? எப்படி சார் யோசிக்காம இருப்பாங்க? நீதிமன்றம் கேக்குது,
ஏன் அமலாக்கத்துறை போகும்போது ஆதாரத்தோட போக மாட்டீங்களா? கேக்குதே. அதனால அந்த நடவடிக்கை நாங்க எடுத்துட்டு நீங்க வாங்க, அதே நீதிமன்றம் தான் நீங்க உங்களுடைய விசாரணையை தொடரலாம்னு சொல்லிடுச்சே. அந்த தடையை நீக்கி போட்டது வந்து உத்தரவு கொடுத்ததுனாலதானே இப்ப தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது தெரிஞ்சும் ஏன் தமிழக அரசு டாஸ்மாக் விஷயத்துல மௌனம் காக்கிறது? ஏன் அமைதியா இருந்துடுச்சு? ஒண்ணும் முறைகேடு இல்லை அறிக்கை கொடுத்துட்டு ஒன்னும் என்ன மௌனம் புரியவே இல்லை. ஏன்னா நாங்க மறுத்திருக்கிறோம். எப்படி மௌனம் காக்கதா எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு தெரியல. அதனால நாங்கள் எதற்கும் ஓபிஎஸ் அவர்கள் பீரியடும் பொழுது தலைமைச் செயலகத்துல வர்றாங்க ரெய்டு. அப்ப வந்து கேள்வி கேட்ட வந்து எதிர்கட்சி தலைவரான இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக்ல ரெய்டு வரும் பொழுது அன்னைக்கெல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் இந்த கேள்விகள் எல்லாமே வைக்கிறாங்க. அது 2-3 நாள் ஒரு பயங்கர ஒரு அமைதி நீடிக்குது. திமுக தரப்புல யாருமே பேசல அப்படிங்கிறது தானே உண்மை இல்லையா? அதுக்கப்புறம் பேசி நீதிமன்றத்துக்கு போட்டாமா இல்லையா? நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற கேள்வி கேட்டுச்சுல்ல, ஏன் அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு போகும்போது ஆதாரத்துறை போக மாட்டீங்கன்னா கேட்கலையா? அமலாக்கத்துறைக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த நீதிமன்றத்துல நாங்க தோல்விக்கு காமிக்கிறோம், அவங்களை வெளிப்படுத்துறோம். அவங்க அதனால அவங்கள்ட்ட பதில் இல்லை. நாம் எழுப்புகிற கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை. எடப்பாடிக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா உள்கட்சி பிரச்சனை, தேசிய ஜனநாயக கட்சி பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறவரு. அவருக்கெல்லாம் ஒரு வடிகாலாத்தான் முதல்வர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லணுமே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். முதல்வரோட அறிக்கையில ஒரே திரைப்பட பெயர்களும் திரைப்பட வசனமுமா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரே 2 பேருமே ஒரு அவருக்கு இந்த வசன கர்த்தாக்கள் இருக்காங்கல்ல, அதை ஒப்பிக்கிறார். அவ்வளவுதான். முதலமைச்சர் அததான் செஞ்சிருக்காரா? முதலமைச்சரோடைய இன்னைக்கு முதலமைச்சரோடதுலயும் அதேதான். புலிகேசி ஒரே புலிகேசி ரெய்டிலேயே அடிபணிந்த எடப்பாடி பழனிசாமின்னு அவரும் கொடுத்திருக்காரு. இவரும் வந்து அவரு வடிவேலு பட காமெடிய வந்து நினைவு கூர்ந்திருக்கிறாரு. 2 பேரும் முதல்வர் முன்பே கலைத்துறை இருக்கிறவர் தானே. அவரு புதுது இல்ல, எடப்பாடி போல புதுசு இல்ல. அவரு கலைத்துறையில இருக்கிறவர் தான், கலை குடும்பம் தான். அதனால அதோட தப்பு இல்லை. என்ன சொல்றாரோ அதுல ஒரு போன எடுத்துக்கலாமே தவிர எங்களுக்கு இலக்கிய இலக்கண பகுத்தறிவு திரைப்படம் எல்லா துறைகளிலும் நாங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள். நாங்க எங்களுக்கு அரசியல் மட்டும் இல்ல சார். முதல்ல அவர் தான் வைக்கிறாரு. அதுக்கு பதிலடிதான் இவர் கொடுக்கிறாரு. அதுலயும் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர் தான் அந்த ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்த உடனே அதற்கான ஒரு பதிலாகத்தான் முதலமைச்சர் வைக்கிறாரு. ஆமா, எப்படி கேள்வி வருமோ அதே பாணியில தானே பதிலும் வரும். அதைத்தான் முதல்வர் செஞ்சிருக்கிறாரு. அதாவது இதுல மக்கள் உண்மை தெரிகிறதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இத ஒரு குற்றம் சுமத்துவது என்பது எளிது. ஆனால் மக்கள் நம்புவார்களா, நம்ப தகுந்த வகையில இருக்கிறதா, இது கேலிக்குரியதாக இருக்கிறதா? இது 2 தான் கேள்வி. பொருள் புதிர்ந்த அர்த்தம் உள்ள கேள்வி வாய்ப்புனா மக்கள் மத்தியில மதிப்பு உயரும். கேலிக்குரியதாக இருந்தால் மேலும் இவரோட மதிப்பு கீழே தான் போகும். இல்ல சார், மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத பொழுது எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி தானே மக்கள் பார்ப்பாங்க. ஐயா, அவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீரியட்ல எதையெல்லாம் நம்ம குற்றம் சொன்னமோ அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த மாற்றமுமே வரலையே. அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து எதுவுமே மாறாத பொழுது அப்ப மக்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பார்க்கும் போதே தெரியுமே அந்த டிஃபரன்ஸ் இல்லையா? நீங்க சொல்லும் போது அந்த சொன்ன விஷயங்களை இன்னி வரைக்கும் சால்வ் பண்ணலையே சார். ஒன்றிய மாநில அரசோட உறவு, அதிகார பகிர்வு, நிதி பகிர்வு, இதுதான் பிரச்சனை. அதுல நீங்க வேண்டுமானால் அது சொல்றது மாதிரி அதிமுக காலத்துல எப்படி வஞ்சித்ததோ அதே வஞ்சனை ஒன்றிய அரசு வஞ்சனை தொடர்கிறது என்ன சொல்ல நான் ஏத்துக்கிறேன். இல்ல அதையே சரி செய்ய முடியல. நாங்க இருந்தால் சாதித்து விடுவோம், நீங்க அடிமையா இருக்கீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தானே வச்சாங்க. ஏன் உங்களால சாதிக்க முடியல? இப்ப 40 இப்ப தமிழகம் புதுச்சேரி சேர்ந்து 40 எம்பியும் கொடுத்தாச்சு. தலையிட்டு அதை சரி செய்தால் தவிர இது மாதிரியான இந்த அநியாயத்தை கொண்டு செய்கின்றன. அது தேர்தல் இதே நிலம் நீடிக்காது. இப்ப நீட்டு பல முறைகள்ல சொல்லியிருக்கோம். நான் மக்களுடைய பிரதிநிதிகளாக வருகிற ஒரு ஒன்றிய அரசு அமையும் பொழுது அந்த குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும். இப்ப நீட்ல ராகுல் காந்தி அந்த அரசு வரும்போது
விதிவிலக்கு அங்க அளிப்போம் ஆட்சி மாற்றம் சொல்லியிருக்கிறார். அதே வரணும். போல இந்த அதிகார பகிர்வுக்கும் ஒரு தீர்வு காண்போம். நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு தீர்வு காண்போம். அது வரையும் பொறுத்திருக்கிறதா வேணும். நான் போராடி கொண்டிருக்கிறதா வேணும். அப்ப இன்னும் ஒரு 5 வருடங்கள் தமிழக மக்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படித்தானே நீங்க சொல்ல வரீங்க? அப்ப ஆட்சியை அவரிடம் கொடுத்துட்டு நான் போராடி இவர்களை வந்து மக்கள் மத்தியில தோல்விப்பதை தவிர வேற வழி இல்லை. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கார என்ன உரிமை மீட்டெடுப்பாரு நீங்க நம்புறீங்க? நிச்சயமாக குரல் வலுவாக ஒலிக்கும், வலிமையாக ஒலிக்கும். அது அகில இந்திய ரீதியில எதிரொலிக்கும். போன தடவை நாங்க மட்டும் இல்ல, கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேச என்ற பல மாநிலங்கள் புறக்கணித்தன. இப்பொழுது அவர்களும் மறுபரிசீலனை செய்து கொண்டிருப்பார்கள். வருவார்கள், குரல் கொடுப்போம், மக்கள் மன்றத்திலே இவர்களை தோல்விப்போம். இதுதான் நோக்கம். ரைட். இது உங்க இறுதி பார்வையா எடுத்துக்கிறேன். அக்னீஸ்வரன் சார், இப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு போய் இப்போ கருத்துக்களை நாங்கள் சொல்ல போகிறோம், இது வந்து மூலமாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம், மத்திய அரசு என்ன செய்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து காமிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். இது போயிட்டு நீங்கள் வந்து படுத்தே விட்டார் ஐயான்னா என்ன சார் அர்த்தம்? அதான் இந்த 4 வருஷமா வந்து இது பண்ணிட்டு தான் இப்போ கடைசி 5வது வருஷம் அடுத்த தேர்தல் வரப்போகுதுல, அந்த தேர்தலுக்கு ஒரு நாடகம் போடணும்ல. இல்ல சார், இதே ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி செஞ்சாங்களா? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாங்க, கோச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்ப அதை நம்ம பெருமையா தானே சார் சொன்னோம். இப்ப இனிமேலும் இப்ப இந்த கூட்டத்திலே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ ஏன் அப்ப அப்படித்தானே எடுத்துக்கணும்? ஒரு ஆட்சியாளர்ன்ற முறையில ஒரு தமிழகத்தோட நிலையை சொல்றதுக்கான ஒரு நிஜமாவே ஒரு உரிமை சார்ந்த விஷயம், அதை போய் அங்க சொல்றாரு நினைக்கிறாரு. மொத்தமே ஒரு 5 ஆண்டு கால 1825 நாள்ல 5 ஆண்டு கால ஆட்சியில நீங்க 4 ஆண்டு காலம் போகல, அடுத்த வருஷம் தேர்தல் வருது, அதனால நம்ம போறோம், அவ்வளவுதான். இதுல என்னத்தை நீங்க மீட்டு வந்துருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சார் என்ன பதில் சொன்னாரு? போறோம், சந்திக்கிறோம், அவ்வளவுதான். குரலை எக்ஸ்போஸ் பண்றோங்கிறாரு, என்னன்றதை காட்டுறோம் அப்படிங்கிறாரு. நீங்க கரெக்ட். அப்ப இதை 4 வருஷமா 4 தடவை காட்டியிருந்தீங்கன்னா பல மாநிலங்கள் உங்க பின்னாடி ஒன்றிணைச்சிருப்பாங்களே. மத்திய அரசு இன்னைக்கு இன்னும் பலவீனப்படுத்திருக்கலாமே, ஏன் பண்ண முடியல? ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆகவே நீங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க அதை நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம், 39க்கு 30 போன தடவை ஜெயித்தோம். சரி, ஜெயிச்சிங்க, நீங்கள் ஏன் 4 வருஷம் போகலை அப்படின்னா, அதை நாங்கள் தொடர்ந்து ஜெயிச்சு தானே இருக்கிறோம், ஏன் போகணும்? அப்போ உங்களுடைய சிந்தனை, ஐயா சார் சொல்லும்போது சொன்னாங்க இது வந்து கலை குடும்பம் அப்படின்னாரு. தப்பாக சொல்கிறாரு. இது கலைஞர் குடும்பம். அவரை தவிர வேற யாரும் அங்கே வளர்ந்து விட முடியாதுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இது கலை குடும்பம், எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நாங்கள் வந்து திரைப்படம் இது பண்ணுவோம். ஆமாம், அப்படி எடுக்கிறதுனால தான் வந்து இப்போ ஒருத்தர் மாட்டியிருக்கிறாரு. தம்பி யார் அந்த தம்பி? அதில் வந்து ஆனந்த பாஸ்கர் பேரெல்லாம், ஆகாஷ் பாஸ்கர். இன்னொருத்தர் வந்து தினேஷ், ரித்தீஷ். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரக்கோணத்தில் ஒருத்தர், அவர் ரொம்ப முக்கியமானவர் வச்சுக்கோங்களேன். பேர் வந்து பேரை கேட்டிங்கனாலே இவராப்பா தப்பு செய்வார் அப்படின்னு பேரை வச்சுக்கிறது. பேர் தெய்வ செயல், செய்யற செயல்கள்லாம் தெய்வத்துக்கு ஆகாத செயல். மேடம் நீக்கினாங்க. அப்ப நீங்க நீக்கினீங்கன்னா நீக்கியதற்கு பிறகுதான் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஞானசேகரனை நீக்கினீங்களா? ஞானசேகரனோட பிரியாணி சாப்பிட்டவரை நீக்கினீங்களா? நீக்க மாட்டேங்கிறீங்க. ஆக இது ஒண்ணு கேட்டா நீங்க அக்னீஸ்வரன் நிதி ஆயோக்கை பத்தி பேச மாட்டேங்கிறாருன்றாங்க. நான் இப்ப கேட்கிறேன், நிதி ஆயோக்கே வருவோம். நீங்க போய் என்ன சொல்ல போறீங்க? என்ன கருத்து வைக்க போறீங்க? நிதி பகிர்வு சரியில்லை, பாரபட்சமா இருக்குன்றத சொல்ல போறோங்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 4 ஆண்டு காலத்துல, அல்லது வந்து நீங்க இருக்கக்கூடிய ஜெயிச்சதே பாருங்க, இந்த 4 ஆண்டு காலத்துல நிதி சம்பந்தமாக நீங்கள் வைத்த பாராளுமன்றத்து கோரிக்கைகள் என்ன கோரிக்கை வச்சுக்கீங்க? நீங்க வெறும் அறிக்கைகள் விடுறீங்க, 29 பைசா தான் வருது அப்படின்ட்டு. நீங்க நம்ம கட்டுற ஜிஎஸ்டி அதிகம், ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய சொல்றாங்களே சார், எது ₹1 29 பைசா தான் வருது, அதனாலதான் வெற்றி பெறீங்க. ஆனால் அங்கேயும் வெற்றி பெற்றுக்கிறீங்க, வரியையும் உயர்த்துறீங்க, உலக வங்கியிலிருந்து 9.25 லட்சம் கடனையும் வாங்கிக்கிறீங்க. அப்ப நீங்க நிதி பகிர்வை பத்தி பேச போறீங்களா? நீங்க தேர்தல் அறிக்கை எண் 25 அதை நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்து படிச்சு பார்க்க சொல்லுங்க. இவர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞான ரீதியாக ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க பாருங்களேன்.
இவர்களுக்கு வந்து இந்த மத்திய அரசு, இந்த மாநில அரசு, இது ஜாதிவாரி, இது மத ரீதியாது, இங்கு தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அது மாதிரி இது வந்து பாசிசம், பாயாசம், இதை சொல்லியே நிர்வாகம் தமிழ்நாட்டில் முடங்கி போய் கிடக்கிறது. தேர்தல் அறிக்கை எண் 25 எடுத்தீங்கன்னா தமிழக அரசினுடைய 2021 தேர்தல் அறிக்கை அப்ப சொல்றாங்க 9 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாங்க. 2021 தமிழக அரசினுடைய கடன் 4,68,000 கோடி தான். அந்த அறிக்கையே, உங்கள் தேர்தல் அறிக்கையே 5 வருஷம் கழிச்சு நாம எவ்வளவு கடன் வாங்குவதற்கு, இவர்களுக்கு தேவையானதை கடன் வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இவங்க நிதி பகிர்வை பத்தி இவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆகவே ஆனால் தப்பா கால்குலேஷன் போட்டுருக்காங்க. ஆமா, நம்ம எவ்வளவு வாங்கணும், 10 வருஷம் ஆட்சிக்கு வரல, 2011 எதிர்க்கட்சியாவே இல்ல, 2016 2019 என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு, நாம எதிர்க்கட்சியா இல்ல, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல, என்னப்பா செய்யறது, இப்பதான் ஆட்சிக்கு வர போறோம், நம்ம மோடி எதிர்ப்பு போடுங்க திட்டத்தை. 9 லட்சம் கடன், அதிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு தலைக்கும் 1,25,000 கடன் இருக்குன்னு சொல்லி கணக்கு போட்டீங்களே. மத்திய அரசு போய் அந்த நிதி பகிர்வு சரி பண்ணா கடனும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுது. இந்த மத்திய அரசுக்கு நான் இதுக்கு வர்றேன். நீங்க என்ன பண்ணீங்க? மத்திய அரசு என்ன திட்டங்கள் போட்டாலும் அது மாநில அரசே தங்களை தற்காத்து கொள்ளும், சமாளித்துக் கொள்ளும். அதற்காகத்தான் உலக பேராசிரியர்கள், உலக சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்த பல பன்னாட்டு சீரழிந்த பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்திய ரகுராம் ராஜன் தலைமையில் நீங்க போட்டீங்கல்ல. ஆனா ஏதாவது ஒரு முறையாவது அது கூடி இருக்குதா? வருவாய் பற்றாக்குறை எல்லாம் குறைச்சிருக்கோமே சார். குறைச்சிருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்துல எல்லா வரியும் உயர்த்திருக்கீங்க, கடனையும் அதிகப்படுத்திருக்கீங்கன்ற உங்களுக்கு தெரியாதா? ஆனா ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ரிசல்ட் 100% கிடைக்காது. இவர்கள் ஒரு 2026 அரசியலுக்காக போறாங்க. இத மட்டும் சொல்றேன். பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படுகிற நிதி ஆயோக்கு செல்லுகிற முதலமைச்சருக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 2014 அன்றைய அதிமுக அரசாங்கம் எஸ்தர் டாஃப்லோ இவங்களுக்கெல்லாம் வந்து அபிஜித் பானர்ஜி இவர்களை வைத்து ஒரு ஜேபால் கமிட்டின்னு சொல்லிட்டு தெற்காசிய பிராந்திய நாடுகளில் தமிழக அரசு, அதிமுக அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. நாம் எப்படி வறுமை நிலையிலிருந்து சமாளிப்பது, இந்த நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்ததுன்னு அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஒப்பந்தத்தை போட்டார். ஆனா ஒப்பந்தத்தை எப்படி போட்டாங்க? அபிஜித் பானர்ஜி, டாஃப்லோ, சாந்திரே போட்டாங்க இல்லையா? அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது 2019. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு பாருங்க. 2019 நோபல் பரிசு கிடைக்கிறது. 2014 தமிழக அரசு, அதிமுக அரசு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நோபல் பரிசு பெறுவார்கள் என்பதற்காக அல்ல, இவர்கள் அறிவு ஞானம் உடையவர்கள்னு தமிழ்நாடு அரசுல நலத்திட்டங்களை செஞ்சது அதிமுக அரசு. இவர்கள் வெறுமனே இவர்கள் பேச்சு நிர்வாகத்தில் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. இவங்க போறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இதனால் எந்த மாற்றமும் வராது. பொலிட்டிக்கல் ஸ்டண்டா இல்ல மக்களுக்கு ஏதாவது வந்து இதன் மூலமா ஏதாவது டாஸ்மார்க் ரைடுல கூட ஒரு நல்ல அதிகாரி டாஸ்மார்க் ரைடுல கூட பழி தீர்க்கப்பட்ட விசாகன் IAS வந்து இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை. விசாகனுக்கு அமலாக்கத்துறை ரைடு வந்து சம்மன் கொடுத்து, விசாகன் மனைவிக்கு ஏன் அனுப்புறீங்க? சாந்திக்கு ஏன் இது பண்றீங்க? கோபி சங்கர் யார்? ஆகவே ஜோதி சங்கர் யார்? ராமதுரை யார்? அப்ப இவங்கெல்லாம் அரசு அதிகாரிகள். திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. திரு செந்தில் பாலாஜி அவர் அமைச்சர் விட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் அமலாக்கத்துறையில் பயன்பெற்றவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அங்கு நிர்வாகம் பண்ணியவர்கள் எல்லாம் பலிகாடாக மாறுகிறார்கள். ஒருவேளை இதுக்காக கூட நிதி ஆயோக் அட்டன் பண்ணிட்டு பிரதமரை பார்க்கலாம். எதற்காக வந்து அந்த கூட்டத்துக்கு அவர் கலந்து கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது டைம் இல்ல சார், டைம் இல்ல சார், டைம் இல்ல சார், டைம் இல்ல சார், இதுவே டைம் எக்ஸீட் ஆயிடுச்சு சார். 250 லட்சம் கோடி வச்சிருக்காரு மோடி அரசு. எப்படி கண்ணை சமாளிக்க போகுதுங்கிறதுக்கு பதில் சேர்த்து சொல்லுங்க. தேசிய வளர்ச்சியில் மாநிலங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்குமே மிக்க நன்றி.